வணக்கம் நண்பர்களே. நாம் டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வில் கேட்கப்பட்ட சமூக அறிவியல் சம்பந்தப்பட்ட வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வாருங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். கீழ்கண்டவற்றுள் எது தவறான கூற்று? இரட்டையாட்சி முறையை வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்தார். 1772இல் கல்கத்தா வங்காளத்தின் தலைநகரானது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஆட்சி காலத்தில் ரோஹில்லா போர் நடைபெற்றது. வில்லியம் கோட்டையின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். சரியான விடை இரட்டையாட்சி முறையை வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்தார் என்பது தவறான கூற்று. குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஹராப்பா, செபு, மொஹஞ்சதாரோ, நடமாடும் பெண் சிலை, காளிபங்கன், உழுத நிலங்கள், மெஹார்கர், தொடக்க கால பல் மருத்துவம். ராவி நதிக்கரையில் இந்திய மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26, 1929 டிசம்பர் 31, 1930 ஜனவரி 26, 1947 ஆகஸ்ட் 15. சரியான விடை 1929 டிசம்பர் 31. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. மழை பொழிவு நீர்த்துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகம். கல்மழை பனிச்செய்திகள் விட்டத்தில் 5 மில்லிமீட்டருக்கு குறைவு. பனி உறைபனி நிலைக்கு கீழே பெய்யும் மழை பனித்துளிகளாக விழுகிறது. பனித்திவாலை புல் மற்றும் இலைகள் மீது காணப்படும் சிறிய நீர்த்துளி. சரியான விடை டி. பின்வருவனவற்றுள் எது சமநோக்கு வளைகோட்டின் பண்பு ஆகும்? 2 சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும். 2 சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றை ஒன்று தொட்டு கொள்ளும். 2 சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வதில்லை. 2 சமநோக்கு வளைகோடுகள் சமநிலை புள்ளியில் சந்திக்கும். சரியான விடை சி. 2 சமநோக்கு வளைகோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வது இல்லை. மாண்டி வீடியோ எனும் நகரில் அரசியலின் உரிமைகள் மற்றும் கடமைகளின் மீதான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931, 32, 33, 34. சரியான விடை 1933. பட்டியல் 1 பட்டியல் 2. வெள்ளி விடிவெள்ளி, கனியீடு துணைக்கோள், மீட்டியோர் எரி நட்சத்திரம், செரஸ் குறுங்கோள். சி என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் எந்த முறையில் குறைந்தபட்ச பணப்பரிமாற்றம் 2 லட்சம் என கூறப்படுகிறது? உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், தேசிய மின்னணு தீர்வக நிதி பரிமாற்றம், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், மின்னணு தீர்வக சேவைகள், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், உடனடி செலுத்தல் சேவை, இம்மிடியட் பேமெண்ட் சர்வீஸ். சரியான விடை உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்புகள், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எத்தனையாவது பிரிவு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வழி செய்கிறது? 62, 63, 64, 65. சரியான விடை பி 63. உயிரின பன்மை வள மையங்கள் என்கிற வார்த்தையை உருவாக்கியவர்? ரேமண்ட் எப் டாஸ்மன், ஈஓ வில்சன், நார்மன் மையர்ஸ், எல்ஜி சிம்சன். சரியான விடை நார்மன் மையர்ஸ். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு 1920, 1925, 1930, 1935. சரியான விடை 1920. இந்தியாவில் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நடைமுறைப்படுத்தின நாள் ஏப்ரல் 1, 2017, ஜனவரி 1, 2017, ஜூலை 1, 2017, மார்ச் 1, 2017. சரியான விடை ஜூலை 1, 2017. கீழ்கண்ட மீன்பிடி தலங்களில் எது ஒன்று அட்லாண்டிக் கடலில் இல்லை? கிராண்ட் திட்டு, அகுல்காஸ் திட்டு, ரீட் திட்டு, டாகர் திட்டு. சரியான விடை ரீட் திட்டு. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? லட்சுமி நரசு செட்டி, ஜி சுப்பிரமணிய ஐயர், சீனிவாச பிள்ளை, ரங்கையா நாயுடு. சரியான விடை ஜி சுப்பிரமணிய ஐயர். தென் பெருங்கடலில் உள்ள ஆழமான அகழி எது? ஜாவா அகழி, தென் சாண்ட்விச் அகழி, மரியானா அகழி, ஜப்பான் அகழி. சரியான விடை தென் சாண்ட்விச் அகழி. யாகூப் கானுக்கும் லிட்டனுக்கும் இடையே முடிந்த உடன்படிக்கையின் பெயர் என்ன? பாசின் உடன்படிக்கை, கண்டமக் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. சரியான விடை கண்டமக் உடன்படிக்கை. பின்வரும் கூற்றுக்களில் பவளப்பாறைகள் சார்ந்தது எது அல்லது எவை சரி? பவளங்கள் அயனமண்டல கடல் பகுதியில் மட்டுமே வாழக்கூடியவை. 2. பவளங்கள் தொகுதியாக
கூட்டமைப்பாக வாழ்கின்ற இனங்களில் ஒன்றாகும். 3. இவை பெரும்பாலும் வடக்கு மற்றும் தெற்கு அட்சரேகைக்கு இடைப்பட்ட பகுதியில் மட்டுமே வாழ்கின்றன. சரியான விடை பி. 1 மற்றும் 2 மட்டுமே சரி. தேவை விதியின் விதிவிலக்கை விளக்க சர் ராபர்ட் கிஃபன் பண்டத்தை பயன்படுத்தி உள்ளார். சாதாரண பண்டம், கீழ்நிலை பண்டம், நுகர்வு பண்டம், இயற்கை பண்டம். சரியான விடை கீழ்நிலை பண்டம். சங்கு நாகேஸ்வர், வைடூரியம் ஷார்டுகை, கார்னெலியன் லோத்தல், செம்பு ராஜஸ்தான். சரியான விடை பி. கீழ்கண்ட முறைகளில் எது நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறை அல்ல? உற்பத்தி முறை, பகிர்வு முறை, செலவின முறை, வருமான முறை. சரியான விடை பகிர்வு முறை. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம், புல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம். சரியான விடை சி. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980. எது சரியாக பொருந்தியுள்ளது? பம்பாய் கழகம் 1850, சென்னை சுதேசி சங்கம் 1884, பூனா சர்வஜன சபை 1870, சென்னை மகாசன சபை 1852. சரியாக பொருந்தியுள்ளது பூனா சர்வஜன சபை 1870. கீழ்காணும் வம்சங்களை காலைமுறை அடிப்படையில் வரிசைப்படுத்தி குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்க. 1 கில்ஜி வம்சம், 2 துக்ளக் வம்சம், 3 அடிமை வம்சம், 4 சையது வம்சம். சரியான விடை அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம். விடை ஏ சரி. முகமது பின் காசிம் எந்த நகரத்தை தங்க நகரம் என்று அழைத்தார்? டெல்லி, முல்தான், காபூல், கான்பூர். சரியான விடை முல்தான். பின்வருவனவற்றில் எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். சரியான விடை சனி. பட்டியல் பொருத்துக. ஹைரோகிளிபிக்ஸ் சீனா, கியூனிஃபார்ம் மொசபடோமியா, ஹமுராபி பாபிலோன், பட்டுப்பாதை சீனா. தில்லி தேசிய தலைநகர் நிலையை பெற்றது அரசியலமைப்பு டேஷாவது சட்ட திருத்தத்தின்படி? 65வது, 69வது, 72வது, 75வது. சரியான விடை 69வது. இடைக்கால வரலாற்று காலத்தில் இந்தியாவில் டேஷ் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? பரோஷா துக்ளக், பால்பன், திப்பு சுல்தான், அலாவுதீன் கில்ஜி. சரியான விடை பரோஷா துக்ளக். எந்த இணை சரியாக பொருந்தாதது? அலாவுதீன் கில்ஜி, பாபிலோன் பாக்லா லோடி, முகமது பின் துக்ளக், குப்தி பின் ஐபக். சரியான விடை பக்லா லோடி, கிபி 1451 என்பது சரியாக பொருந்தாதது. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எது? ஷேத்ரா பயிரிடக்கூடிய நிலம், கிலா தரிசு நிலம், வாசி குடியிருக்க தகுந்த நிலம், கபடசரகா பாலைவனம். சரியான விடை கபடசரகா பாலைவனம் என்பதாகும். தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயம் குவியல்களாக கண்டெடுக்கப்பட்டது? பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர், பூம்புகார், கொடுமணல். சரியான விடை கொடுமணல் என்பதாகும். தவறான இணையை கண்டுபிடி. வில்வ வடிவ டெல்டா நைல் நதி, பறவை பாத டெல்டா மிசிசிபி நதி, கூரிய வடிவ டெல்டா கங்கை நதி, கழிமுக டெல்டா சீன் நதி. சரியான விடை சி, கூரிய வடிவ டெல்டா கங்கை நதி. தமிழ்நாட்டில் டேஷ் மாவட்டத்தில் முதலாக மகளிர் சுய உதவிக்குழு ஏற்படுத்தப்பட்டது? புதுக்கோட்டை, தருமபுரி, தஞ்சாவூர், மதுரை. சரியான விடை தருமபுரி. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய டேஷாவது நாடு இந்தியாவாகும்?
12வது, 13வது, 14வது, 15வது. சரியான விடை சி, 14வது நாடு இந்தியாவாகும். கீழ்கண்டவற்றில் குப்தர் காலத்து குடைவரை குகை கோயில்கள் என தவறாக தேர்வுக்குரியது எது? உதயகிரி குகை, அஜந்தா எல்லோரா குகை, எலிபண்டா குகை, பாக். சரியான விடை சி, எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. இறுதிநிலை நுகர்ச்சி நாட்டம் எது என்பதை ஆய்வு செய்து சரிபார்க்கவும். வருமான மாற்றம், மக்கள் தொகை மாற்றம், தேவை மாற்றம், விலை மாற்றம், அளிப்பு மாற்றம், விலை மாற்றம், நுகர்வு மாற்றம், வருமான மாற்றம். சரியான விடை டி, நுகர்வு மாற்றம், வருமான மாற்றம். புவியியலில் முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர்? கார்ல் ரிட்டர், எரோட்டதனிஸ், ஹெரோடட்டஸ், அலெக்சாண்டர் வான் ஹம்போஸ்ட். சரியான விடை அலெக்சாண்டர் வான் ஹம்போஸ்ட். பொறுத்துக. ஹண்டர் குழு ரிப்பன் பிரபு, தக்லி சிலிமன் வில்லியம் பெண்டிங் பிரபு, வங்கப்புலி வெல்லஸ்லி பிரபு, இந்திய ஆட்சி பணியின் தந்தை காரன் வாலிஸ் பிரபு. சி என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எக்காரணங்களுக்காக நமது அரசமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தனர்? 1. அம்முறையுடன் உள்ள பரிச்சயம். 2. அதிக பொறுப்புணர்வு. 3. அதிகார பிரிவினை. 4. பன்முகத்தன்மையுள்ள இந்திய சமுதாயம். சரியான விடை ஏ, 1, 2, 4 மட்டும். இந்தியாவில் எல்லையோர சாலைகள் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு? 1972, 1960, 1956, 1965. சரியான விடை 1960. உலக நுகர்வோர் தினம், வேர்ல்டு கன்சியூமர் டே கொண்டாடப்படும் நாள்? மார்ச் 15, மார்ச் 14, மார்ச் 16, மார்ச் 13. சரியான விடை மார்ச் 15. குறிப்பிடுக. ஜீன்ஸ் அவர்கள் நீர்மை விருப்பத்திற்கான டேஷ் காரணங்களாக குறிப்பிட்டுள்ளார்? 2, 5, 3, 1. சரியான விடை சி, 3 காரணங்களாக குறிப்பிட்டுள்ளார். சூரிய வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதி? ஒளிமண்டலம், வெப்ப உமிழ் சுழற்சி மண்டலம், வண்ணக்கோளம், கரோனா. சரியான விடை வண்ணக்கோளம். சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள்? ஜூலை 4, ஜனவரி 3, செப்டம்பர் 5, டிசம்பர் 4. சரியான விடை ஜனவரி 3. கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரி? அடியடுக்கு மிகவும் அடர்த்தியானது. 2. படையடுக்கு 50 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியுள்ளது. 3. இடையடுக்கில் உயரம் அதிகரிக்க வெப்பநிலையும் அதிகரிக்கும். 4. வெளியடுக்கில் ஈர்ப்பு விசை குறைவாக உள்ளது. சரியான விடை டி, 1, 2, 3 மற்றும் 4 மட்டும். அனைத்தும் சரி. வருமான வரி கணக்கீட்டின் போது சம்பளங்களிலிருந்து வருமானம் டேஷ் பிரிவின் கீழ் வருகிறது? பிரிவு 56, 59, பிரிவு 45, 55, பிரிவு 22, 27, பிரிவு 15, 17. சரியான விடை டி, பிரிவு 15, 17 கீழ் வருகிறது. 1929 சைமன் குழு தமிழ்நாட்டிற்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? ராஜகோபாலாச்சாரியார், காமராஜர், சத்தியமூர்த்தி, விஜயராகச்சாரியார். சரியான விடை ஏ, சத்தியமூர்த்தி. இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கத்தை தொடங்கிய ஆண்டு? 1999, 2010, 2004, 1952. சரியான விடை 2004. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? பகுதி 15, பகுதி 20, பகுதி 22, பகுதி 3. சரியான விடை பகுதி 15. நண்பர்களே, இதுவரை 2019ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட சமூக அறிவியல் சம்பந்தப்பட்ட வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.